எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கம். அமைதியை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை. புத்தர் சொன்னார், ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். அது ஆரம்பிக்கும் போதே அந்த தாட்டும் வருது இந்த ஆசைன்னு சொன்னதுனால. ஏன்னா அமைதின்றது ரொம்ப அற்புதமானதுங்க, ரொம்ப அற்புதமானது. அதுக்கு ஒரு எல்லை இல்லாதது. அமைதிக்கு எல்லை கிடையாது. எப்படி ஒரு அன்புக்கு எல்லை கிடையாதோ, எப்படி ஒரு ஆனந்தத்துக்கு எல்லை கிடையாதோ, அதே போல் அமைதிக்கும் எல்லை கிடையாது. அது ஒரு எல்லை இல்லாதது அமைதி. இந்த அமைதியில் இருந்து தான் எல்லாமே பிறக்குது. ஆக்சுவலாக இந்த ஞானம் எல்லாம் கூட அமைதியிலிருந்து தானே பிறக்க முடியும், இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறது பயம். அதானே, பயம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்களா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த பயம் ரொம்ப பழசு, ரொம்ப ரொம்ப அதை நம்ம சுமந்து வந்த காலங்கள் ரொம்ப பழசு. நம்ம ஒரு ஆதி மனிதனாக இருந்ததுலேருந்து சுமந்து வந்துட்டுருக்கோம். நம்ம காட்டுக்குள்ளே வாழ்ந்ததுலேருந்து சுமந்து வந்துட்டுருக்கோம். இந்த காட்டிலிருந்து கொஞ்சம் பரிணாமம் அடைஞ்சு ஒரு நாகரிகத்தை உருவாக்கணும், இல்லை ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும். பாருங்கள், அதிலிருந்து அந்த கலாச்சாரமே நமக்கு அது ஒரு பெரிய பயமாக உருவாகிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்ட கலாச்சாரத்திலும் பயம்தான் நமக்கு. ஆக்சுவலாக ஒரு பக்கம் பரிணாம வளர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பயமும் நம்மளோடவே பயணித்து வந்துட்டுருக்கு. ரொம்ப பழசுங்க இந்த பயம். நிறைய பயம் இருக்குது நமக்கு. த ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர், த ஃபியர் ஆஃப் லூசிங், ஏதாவது இழந்துடுமோன்னு பயம். எஸ்பெஷலி இந்த இழந்திடுவோமன்ற ஒரு பயம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடுமை. அது எஸ்பெஷலி மனைவி, கணவன், குழந்தைங்க, சொத்து, நம்ம எது மேலெல்லாம் ஒரு இன்பத்தை கண்டிருக்கிறோமோ, ஒரு பற்றை வச்சுருக்கிறோமோ, அதை வச்சுக்கிட்டு இந்த மனசு, ஐயோ இந்த பயம் பயங்கர விளையாடிடும் நம்ம கூட. இப்படிப்பட்ட நம்ம எல்லாத்துலேயும் பயம். ஒரு எக்ஸாம் பயம் இருக்குது, ஒரு மேலதிகாரினா பயம் இருக்குது, அரசாங்கம்னா ஒரு பயம் இருக்குது, நிறைய பயம் இருக்குது. ஐயோ ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு பயத்துக்கு பயந்து உள்ளே இருக்கிற மனிதர்கள், இந்த 4 சவுத்துக்குள்ளவே இருக்கிற மனிதர்கள், பெருசாக வெளி வர மனிதர்கள் கணக்கற்ற பேர் இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி கூட சில குடும்பங்கள் வாழும், அதே குடும்பத்தில் கூட. ஸோ இன்றைக்கி இந்த பயம்ன்றது பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இந்த அச்சம், இந்த பயம். சரி, இந்த பயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்குள்ளார இதனுடைய வேர் இருக்குல்ல, இந்த வேருக்குள்ளே போய் அந்த வேருக்கே நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வேரோடு சாய்க்கிறதுக்கான வேலையை பண்ணணும். அப்படின்னா அது நம்மளால் முடியல. ஏன்னா அதுக்கு பயங்கர வைராக்கியம் வேணும், அதுக்கு கொஞ்சம் தனிமை வேணும். நான் நிறைய டாக்கில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கிங்கன்ட்டு. ஏன்னா இது இந்த பயத்திலிருந்து உங்களை யார் வெளியில் கொண்டு வர முடியாது. நீங்கள் தான் உங்ககிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்கணும். என்ன ஒரு அற்புதம்னா, நீங்கள் இந்த பயத்திலிருந்து நான் பூரணமாக வெளியில் வரணுன்ற ஒரு ஆர்வமும் ஒரு வைராகியமும் எடுத்துகிட்டு உக்காரும்போது இந்த பிரபஞ்சம், இந்த சிருஷ்டி, இறைவன், இந்த ஹையர் கான்ஷியஸ்னஸ், அந்த மகாசக்தி உங்களுக்கு சத்தியமாக ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் வைராகியமாக உக்காரணும், அவ்வளோதான். என்னடா அமைதியை பற்றி பேசிட்டு நேராக பயத்துக்குள்ளே போயிட்டேன்ல. பயம் போனால் தானே அமைதியே வரும், புரியுதுங்களா? இல்லைன்னா எப்படி அமைதி வரும்? இதெல்லாம் நமக்குள்ளே அது சும்மா பேச்சு அமைதின்றது. நம்ம இன்றைக்கி
தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறதையே இந்த தப்பிச்சு ஓடுற சின்ன கேப் இருக்குது பாருங்கள், அதையே நம்ம இன்றைக்கி வந்து அப்பாடா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்றோம். தப்பிச்சு ஓடுறதையே, ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டோம். எப்படிங்க அமைதி வரும்? நல்லா தான் இருக்குது, எனக்கு கூட ஆசையாக தான் இருக்குது அமைதியாக இருக்கணுன்ட்டு. ஆனால் அமைதி வந்து வரணுன்னா நம்முடைய ஆழ் மனதில் இருக்கிற பயம் போகணும்ல. சரி, இந்த பயத்தை வந்து அடியோடு ஒரு ஒழிக்கிற, அதை அழிக்கிற, அதிலேருந்து விடுபடுற ஒரு வைராகியம் நமக்குள்ளார இயல்பாக வரணுங்க. ஏன்னா இந்த பயத்தினால தாங்க நம்ம வந்து நிறைய 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 விதிகளை நம்மளே உருவாக்கி போடுறோம். பயத்தால் தான் நிறைய விதிகளை உருவாக்குறோம், நிறைய ரூல்ஸ்களை உருவாக்கி அதை நம்ம கடைப்பிடிச்சி மற்றவங்களை கடைப்பிடிக்க வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நம்மளே ஒரு ஒரு இரும்பு சங்கிலியை போட்டுக்கிட்டு உள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். காரணம் பயம்தான். ஸோ இந்த அமைதி, அந்த எல்லையற்ற அமைதி நமக்கு வரணும்னா இந்த லிமிட்டாக இருக்கிற பயம் போகணும். ஆனால் பயம் ஒரு லிமிட்டு தாங்க. ஆக்சுவலாக அமைதி தான் எல்லையற்றது, ஆனந்தம் தான் எல்லையற்றது, அன்பு தான் எல்லையற்றது, அந்த சக்தி தான் எல்லையற்றது. பயம் ஒரு எல்லைக்குள்ளப்பட்டது தான். பயம்னா என்ன? மனசு தாங்க பயம். இது ரொம்ப காலமாக பயணித்து தன்னை ஒரு வடிவமைச்சிக்கிச்சு. அந்த வடிவமைச்சுக்கிறதுக்கு பெயர் தற்போது மனசு. அது தற்போதைய மனசு எப்படிப்பட்ட மனசுனா, நீண்ட தூர பயணத்தில் அதுவாகவே தன்னை இணைச்சிக்கிச்சு. இந்த இந்திரன் படத்தில் அந்த எல்லா ரோபோக்குள்ளே ஒன்றா இணைச்சிக்கிட்டு வந்து சண்டை போடும், பார்த்துருக்கீங்களா? எல்லா ரோபோக்களும் ஒன்றா ஆகிடும், ஒரு பால் மாதிரி ஆகிடும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்தில். அந்த மாதிரி இந்த நீண்ட காலமாக இருக்கிற பயம், அச்சம், கோபம், பொறாமை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி அது ஒரு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அவ்வளோதான். அது என்ன வளர்ந்துருந்தாலும் அது ஒரு லிமிட்டு தாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தாலும் உங்கள் முன்னாடி அது ஒரு ஜுஜுபி தான். கரெக்டான வார்த்தைனா அதான். உங்கள் முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இல்லாதது இன்றைக்கி அது மனிதர்களை படுத்துகிற பாடு இருக்குது பாருங்கள். அது சொல்லவே முடியாத ஒரு துன்பம். அது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற வறுமை, உலகத்தில் இருக்கிற வேறுபாடுகள், உலகத்தில் நடக்கிற பசி, பட்டினி, போர் எல்லாமேங்க இந்த பயத்தினால் உருவானது தாங்க. எல்லாமே இந்த ஒரு பயத்தினால் உருவானது தான். சரி, உலகத்தை சரி பண்ண வேண்டாம், தன்னையும் தன் குடும்பத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிற இந்த பாதையை நம்ம அடியெடுத்து வைக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அறியாமை கூட விலகிடுங்க. நமக்குள்ளே இருக்கிற பயத்திலேருந்து நம்ம வெளியில் வரணுன்ற ஒரு அக்கறையோடு, இந்த பயத்தினால் வர பொறாமை, கோபம், அச்சம் இது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதனால் நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் தள்ளி போகுதுங்க. நம்மளுடைய வெற்றியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால வயசாகுது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம என்ன முடிவு எடுப்போம்? இந்த தேகம் ஒத்துக்காது. மனசில் அந்த ஒரு பண்ணலான்னு இருந்தால் கூட உடம்பு ஒத்துக்காதில்ல, சோர்ந்து போயிடுவோம். என்னாலெல்லாம் இனிமேல் முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்போது நம்ம ஒரு முழுமையாக ஒரு செயலை கூட செய்ய விடாமல் தடுக்குங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பயம்தாங்க. நமக்கு இந்த பயத்தை போக்க தான் நம்ம புராணங்களில் இந்த பாம்பு போல கயிறு, இந்த கதைகளை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம இந்த பாம்பு வடிவத்தில் இருக்கிற கயிற்றை கண்டு தான் பயந்துட்டுருக்குறோம். அதானே உண்மை. அது எந்த அளவுக்கு நம்ம பயந்துட்டுருக்கோம்னா அதை ரொம்ப நிஜமாக நம்ம நம்பிட்டோம். எப்படி சினிமாவில் பார்க்கும்போது ஒன்றி போய் நீங்கள் பயப்படுவீங்கள, ஒன்றி போய் நீங்கள் கத்துவீங்கள்ல, அந்த மாதிரி
இந்த மனதோடு ஒன்று போய் ரொம்ப பயந்துட்டோம், நம்ம அதை நிஜமாக நம்பிட்டோம். சரி, ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம நேராக அமைதிக்கே வருவோம். அமைதி வேணும்ல. அமைதியாக இருந்தால் தானே உங்கள் மனைவியை உங்களால் ரசிக்க முடியும், உங்கள் குழந்தைகளை உங்களால் ரசிக்க முடியும். அமைதி இருந்தால் தானே உங்கள் உணவை கூட நீங்கள் சுவையாக சாப்பிட முடியும், ரசித்து சாப்பிட முடியும். அமைதி வேணும் இல்லையா? சரி, அப்படிப்பட்ட அமைதிக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குன்னா, முதல்ல நம்ம சொல்லுவோம் பயம் தடையாக இருக்குது. கரெக்டு. இந்த பயத்தினால பொறாமை வருது, எல்லாம் வருது. இதனால் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுறோம். ஸோ நம்ம இதுதான் ரூட் காஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் கரெக்டு தான். இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் இல்லையா? இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம நாளைக்கு இல்லை அடுத்த நாள் அடுத்த வாரம்லாம் அப்படி நம்ம தள்ளி போட்டால் திரும்ப இந்த பயமே நமக்கு நடத்துகிற நாடகம் ஆகிடும். அப்போது இப்போவே இங்கேயே வரணும். ஏன்னா இப்போவே இங்கேயே இதில் தான் அற்புதங்கள் நடக்கும். ஏன் அற்புதங்கள் நடக்குன்னா, இது மட்டும்தான் இருக்குங்க, இந்த ப்ரெசண்ட்டு தானே இருக்கு. இப்போவே இங்கேவே இது நடக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்குள்ளே நடக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வைராகியமாக தனிமைப்படுத்திக்கணும். எப்பவுமே நீங்கள் செயல்லையே இருக்காதீங்க. எப்பவுமே நீங்கள் செயலுக்குள்ளவே இருந்தீங்கன்னா உங்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த வாழ்க்கை அப்படியே உங்களை தள்ளியும் போய் உங்களை ஒரு பாதாளத்தில் தள்ளிடும். தனிமைப்படுத்திக்கணும். உங்களை அமைதியாக சிந்திக்கணும். அமைதியாக உங்களுக்குள்ளே ஓடுற எண்ணங்களை எல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு எண்ணங்களற்ற நிலை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்குள்ளவே அந்த இன்சைட் வரும், அந்த உள்ளுணர்வு வரும். இந்த வைராகியமாக நீங்கள் பயணம் பண்ணும்போது இதெல்லாம் நிகழும். இதெல்லாம் நிகழும்போது அந்த ரூட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு கொஞ்சம் வைராகியம் வேணும், அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை பதட்டமில்லாத ஒரு பொறுமை வேணும், அவசரமில்லாத ஒரு பொறுமை வேணும், ஒரு அற்புதமான வைராகியம் வேணும். இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்க. இந்த பயம்தான் நமக்கு அமைதியாக இருப்பதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது நமக்கு தெரிஞ்சது இல்லையா? இவ்வளோ நேரம் நம்ம கேட்டதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஸோ இந்த மனசு தான் நமக்கு தடையாக இருக்குது. இன்றைக்கி மனசும் பயத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த பயம் அல்லது இந்த மனசு தான் இதுக்கு தடையாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த அந்த பரம்பொருள்கிட்ட உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கிற ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை வேணும்? ஞானமும் வைராக்கியமும் எனக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை உங்களுக்கு இயல்பாக தோன்ற கடவுளிடத்தில் நீங்கள் அந்த பிரார்த்தனையை செய்யுங்க. உங்களுக்கு இயல்பாக எங்கே தோணுதோ, ஏன்னா உங்களுக்கு இயல்பாக வர எல்லா வழியுமே இறைவனுக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாமே இறைவன் தானே. ஸோ உங்களுக்கு இயல்பாக தோன்ற வடிவத்துக்கிட்ட இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. எனக்கு வைராகியம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு அமைதியில் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த வைராகியம் கொடுங்க, ஞானம் கொடுங்கன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த வைராகியமும் ஞானமும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு காஃபி டீ ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காஃபி டீ, ஆனால் நம்ம தேகத்துக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வைராகியமாக அதை விடணும்ல. ஸோ இந்த வைராகியமாக விடுறதுக்கு அதுக்கு தெய்வ அருள் வேணும் இல்லையா?
புரியுதுங்களா? சில உணவுகள் நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்கள் அறிவுக்கே எட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மனசு கொடுக்குற ஒரு ஒரு டெமிட்டேஷனில் இல்லை நீங்கள் அந்த பயத்தினால, ஏன்னா நம்ம எதையாவது சாப்பிட்டு ஆகணுமேன்ற ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இல்லை இல்லை எனக்கு இது வேணான்னா வேணாம் அப்படின்ற ஒரு வைராகியம் வரணும்ல. இந்த இந்த ஒரு உணவு விஷயத்தில் இருக்கட்டும், இல்லை நம்மளை இப்படியே வெறும் செயல்லையே இருந்துகிட்ருக்கிற நம்ம கூட, இல்லை கொஞ்சம் நம்ம டெய்லி நான் குறைஞ்சது ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நான் தனிமைப்படுத்திப்பேன். நான் அமைதியாக தியானம் பண்ணுவேன். எனக்குள்ளே வர எண்ணங்களை நான் கவனிப்பேன். என்னுடைய மூச்சை நான் கவனிப்பேன். நான் அமைதியாக உட்காந்துட்டுருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு இயல்பாக தோன்ற என்னுடைய பிரார்த்தனைகளை நான் இறைவன்கிட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம தனிமைப்படுத்திக்கணுங்க. இந்த உலகம் உங்களை உங்களை செயல்லே வச்சுட்டுருக்கோம். எந்த மாதிரி செயலில் வச்சுட்டுருக்கோம்? உங்களை டிவி பார்க்க வச்சுட்டுருக்கோம், இல்லை நாடகம் பார்க்க வச்சிரும், இல்லை மொபைல் பார்க்க வச்சிரும், மொபைலில் இந்த ஷார்ட்ஸ் பார்க்க வச்சிரும், இல்லை மொபைல் எதையோ பார்ப்பீங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ஆர்வமாக தான் இருக்கும், ஆனால் நேரம் போயிடும். நேரம் மட்டும் போகலைங்க, நம்மளுடைய ஆயுசும் போயின்னு இருக்கு. அதோடு சேர்ந்து நம்மளுடைய கவன சிதறல் என்ன சொல்கிறது, அந்த கவன சிதறல் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒன்றுத்தில் மனசை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ இவ்வளோத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்னென்னா, நமக்குள்ளே இந்த வைராகியம் பிறக்காதது தான். இந்த வைராகியம் என்றது இறைவன் கொடுக்குற ஒரு பிரசாதம் அது. ஸோ நம்ம அதை இந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும். நம்ம எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகிடுறோம், எப்படியெல்லாம் நம்ம கவன சிதறல் உண்டாயிடுது, எப்படியெல்லாம் பயந்து ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம், இந்த பயத்தினால் எப்படி கோபப்படுறோம், எப்படி உறவுகளை நம்மளே வீணாக்கிடுறோம், எப்படி தொழிலை வீணாக்கிடுறோம், அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அதே இடத்துல சிக்கிக்கிட்டு சுற்றிகிட்டே இருப்போம். பாருங்கள், இந்த சில நேரங்களில் லைஃப் அங்கேயே இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் அதே கையில், அதே சம்பளம், அதே வாழ்க்கை, அடுத்த படிக்க போகாமல் இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் பயம்தான். இதுக்கெல்லாம் காரணம் மனம் அமைதி இல்லாதனால தெளிவாக முடிவெடுக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ளே ஒரு வைராகியம் பிறந்து நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்கார ஒரு பழக்கம் இல்லை. இந்த தியானத்தில் உட்கார ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஒரு இடத்த ஒதுக்கி, அந்த இடத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு தினமும் அந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே வாங்க. இந்த ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் கொடுத்துரும். மிகப்பெரிய செல்வம் அமைதி. ஃபஸ்ட்டு அந்த அமைதி வந்துடும். அமைதி வந்தால் அது பின்னாடி எல்லாம் வந்துடும். எப்படி பயம் இருந்தால் அது பின்னாடி எல்லா தோஷங்களும் வந்துடுமோ, அதே போல் அமைதி இருந்தால் அது பின்னாடி எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்துடும். ஸோ அதனால் இறைவனுடைய அருளால் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு தியானத்தில் பழகுங்க. இது கவனமாக பாருங்கள். சரிங்க, பயம்னா நீங்கள் சில பயங்கள் இருக்கும். பாம்பு கண்டால் நம்மலாம் பயப்படுவோம். அதெல்லாம் சரீர பயம். அந்த பயமெல்லாம் இருக்கணும் வாழ்க்கையில், அது தவறு கிடையாது. சில பயங்கள் இந்த பாடியே அது செய்யும், அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு கயித்தை பாம்பு நினச்சி பயப்படுறது பயம்தானே, புரியுதுங்களா? இல்லாததெல்லாம் இந்த மனசு கற்பனை பண்ணி நம்மளை பயம்புறுத்துதல், அது பயம்தானே, புரியுதுங்களா? இந்த 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 மனசு ஒரு ஸ்டோரி உருவாக்கிகிட்டே இருக்கும். கதையாக ஒரு செகண்டில் ஒரு கதையை உருவாக்கிவிடுங்க. ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கடன்னு ஒரு செகண்டில் உருவாக்கி, அதனால் நமக்கு ஒரு விதமான பயம் பதட்டம் நம்ம எனர்ஜி போயிடும். ஏன் தெரியுங்களா? மன அமைதி வேணும்னு சொல்கிறேன். மன அமைதி நமக்குள்ளே இல்லைன்னா பயம் இருக்குன்னு அர்த்தம். பயம் இருந்தால் பதட்டம் இருக்கும். இந்த பயமும் பதட்டமும் சேர்ந்து நமக்கு இந்த எல்லா நோய்களையும் உருவாக்கிவிடுங்க. இன்றைக்கி சுகர்னு சொல்கிறான், இதெல்லாம் எங்கேருந்து வருதுங்க? இந்த மனசுனால தாங்க வருது. இந்த சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், அது என்ன நோயாக இருக்கட்டுங்க, அதுக்கு முக்கால்வாசி காரணம் இந்த பயம் தாங்க. இந்த பயம், பதட்டம், குழப்பம் இதனால் வர்றது தாங்க. ஒரு அமைதி இல்லாமல் இருக்கிறது, நம்ம எதையாவது சார்ந்திருப்போம், அது எங்கே நம்மளை விட்டு போயிடுமோன்ற ஒரு இன்செக்யூராக ஃபீல் ஆகிறது,
இது எல்லாத்துக்கும் காரணம் மனசு அமைதி இல்லாதது தான். மனசில் நமக்கு அமைதி இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு பிரார்த்தனையில் நீங்கள் உட்காரும் பொழுது இந்த அமைதியை இறைவன் பிரசாதமாக கொடுப்பார். அது எப்படி எல்லாருக்கும் ரமண மகரிஷி ஐயாவுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்கும்ல. இது எல்லாருக்கும் உரியது தானே. மனித ஜென்மம் எடுத்த எல்லாருக்கும் சம்பூர்ணமான ஒரு ஜீவன் முக்தி என்ற பிரசாதம் எல்லாருக்கும் உரியது. மன அமைதின்றது எல்லாருக்கும் உரியது. ஐஸ்வர்யங்கள் என்றது எல்லாருக்கும் உரியது. ஒரு மனிதனுக்கு ஒன்று கிடைச்சா அது நமக்கும் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. நம்ம அதை திறக்க மாட்டேன்றோம். ஏன்னா பயத்தில் நம்ம திறக்க மாட்டேன்றோம். ஸோ வைராகியமாக சில பழக்க வழக்கங்களை விடுறதுக்கு நம்ம தவறான பழக்க வழக்கங்களை எல்லாம் விடணும். வைராகியமாக தனிமைப்படுத்திக்கிட்டு நம்மளை அமைதிப்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல தியானம் பண்ண பழகணும். எப்போதும் விழிச்சிக்கிட்டு எண்ணத்தை பார்க்குற ஒரு செயலுக்குள்ளே வரணும். நீங்கள் சாதாரண வேலை பண்ணும் பொழுது கூட உங்களுக்குள்ளே நிகழ்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த பார்க்குற ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்க அதில் உண்மையாகவே இந்த மனக்குரங்குகளுடைய ஆட்டம் குறைய ஆரம்பிச்சிடுங்க. இதை பார்க்க இந்த மனசனுடைய குரங்கு ஆட்டம் இருக்குது பாருங்கள். ஐயோ, அது அந்த மனக்குரங்கு பண்ணுற ஒரு 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 ஆட்டம் இருக்குது. அது நம்மளால் தாங்க முடியாதுங்க. இதுக்கு என்ன வழின்னா, இந்த மனதின் எண்ணங்களையும் அதனுடைய சுபாவங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் கவனிக்க அது நடந்துருங்க. ஸோ நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இறைவன்கிட்ட அமர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. இந்த பயத்திலிருந்து நம்ம பூரணமாக விடுதலை அடைய முடியும். ஏன்னா மனசு ஒரு சின்ன எல்லைக்கு உட்பட்டது தான். எல்லை இல்லாதது இறைவன் அருள். அந்த அருளுக்கு பேர் தான் அமைதி, அருளுக்கு பேர் தான் அன்பு, அருளுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம், அருளுக்கு பேர் தான் உறவு, அருளுக்கு பேர் தான் சச்சிதானந்தம். நன்றி, வணக்கம்.